Hi friends, welcome back to our channel SmileySamayal channel subscriberகளுக்கு ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வடகம் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் உரிச்ச 5 பூண்டு, கருவேப்பிலை. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். லெமன் சைஸோட பெரிய சைஸ் புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்புனாவே நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபிக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம்லாம் நம்ம வதக்க போகிறது கிடையாது. கிராமத்து சமையலில் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வடச்சட்டியில் ஊற்றி அப்படியே வச்சிடுவாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றியே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரியணும். வீட்டில் எப்பயுமே வடகம் இருக்கும் இல்லையா, அதை 2 பிச்சுக்கோங்க. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வடகத்தில் வெந்தயம், சீரகம், உளுந்து, வெங்காயம்னு எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா மணத்தோடு இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா வறுத்தாச்சு. சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். வாரத்துக்கு 2 நாள் மீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான்வெஜ்லேயே கொலஸ்ட்ரால் இல்லாதது மீன் தான். மீன் சாப்பிட்டா as usual எல்லாத்துக்கும் தெரியும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துடலாம். சேர்த்து புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால ஒரு 2 கொதி கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வச்சிங்கன்னாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீனை சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன மீன் ஃபேவரெட்டோ அந்த மீனை தனித்தனியாக நல்லா கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வேகும்போது ஈஸியாக நல்லா வெந்துடும். மீன் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மீன் 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக வைக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக வச்சா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வடக மீன் குழம்பு ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.